ஹலோ மக்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஒரு மாபெரும் எரிக்கல் பூமியை தாக்கி டைனோசர்கள் உள்ளிட்ட பல உயிரினங்களை அழிச்சிருக்கு. இந்த நிகழ்வு கூட பூமியோட வரலாற்றுல மிகப்பெரிய பேரழிவாத்தான் கருதப்படுது. இது போல ஒரு நிகழ்வு இப்போ 2024 ஏற்பட்டா என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒரு வீடியோவை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இப்படி ஒரு நிகழ்வு இப்போ நடந்தா அதோட விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும், அதை பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பெரிய எரிக்கல் பூமியை தாக்குற நிகழ்வு அப்படிங்கிறது பிரபஞ்ச சீற்றத்திட ஒரு வெளிப்பாடுதான். கோடிக்கணக்கான ஆண்டுகளா பல்வேறு விண்கற்கள் மற்றும் எரிக்கற்கள் பூமியில மோதிக்கிட்டு தான் வருது. பெரும்பாலானது வளிமண்டலத்திலேயே எரிந்து சாம்பலாகிடுது. ஆனா அளவுல மிக பெரிய விண்கற்கள் பூமியை அடைந்து பேரழிவை ஏற்படுத்துது. டைனோசர்கள் அளித்த எரிக்கல் கூட யுகாட்டான் தீபகற்பத்துல மோதியதா கருதப்படுது. இதன் விளைவாக பூமி முழுவதுமே கடும் வெப்பம், சுனாமி மற்றும் கடும் குளிர் ஆகியவை கூட ஏற்பட்டிருக்குது. பல உயிரினங்கள் அழிந்திருக்கிறது மட்டும் இல்லாம உலகிட காலநிலையில கூட பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இப்போ நடந்தா என்ன ஆகும்? 2024 அதே அளவிலான எரிக்கல் மீண்டும் பூமியை தாக்கினா அதோட விளைவுகள் மிகவும் மோசமா இருக்கும். எரிக்கல் பூமியை தாக்கும் தருணம் உலகெங்கிலையுமே பீதியை ஏற்படுத்தும். வானில் ஒரு பிரகாசமான ஒளிமயமான வெளிச்சம் தோன்றி பின்னர் ஒரு பயங்கரமான வெடிப்போட பூமியில மோதும். எரிக்கல் எங்கு மோதுது அப்படிங்கறத பொறுத்து அதோட விளைவுகள் கூட மாறுபடும். கடல்ல மோதினா பேரலைகள் உருவாகி கடற்கரை நகரங்கள் சேதமாகும். நிலத்துல மோதினா பூகம்பங்கள், எரிமலை, வெடிப்புகள், கடும் காற்று போன்ற பாதிப்புகள் ஏற்படும். எரிகல் மோதலால் ஏற்படக்கூடிய தூசு, புகை, சூரிய ஒளி தடுத்து பூமியில நீண்ட கால குளிர் ஏற்படலாம். கடும் வெப்பம், குளிர், பஞ்சம், நோய்கள் ஆகியவற்றால பல உயிரினங்கள் அழிந்தும் போகலாம். இதிலிருந்து மனித இனமும் தப்பிக்கவே முடியாது. வெயிட் இதையும் கொஞ்சம் கேட்டு போங்க. இந்த கற்பனையான ஒரு நிகழ்வு மனித இடத்தில எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வைக்குது இல்லையா? நாங்க வாழ்ற பூமி மிகவும் மென்மையான ஒன்று. ஒரு சிறிய மாற்றம் கூட பெரிய விளைவுகள் ஏற்படுத்தும். சோ இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்க வாழ்ற பூமியை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட அவசியம். தற்போது இருக்கிற நிலையை பார்க்கக்குள்ள எரிக்கல் மோதிரத்துக்கு முன்பாகவே பூமியை அழித்து விடும் போல் இருக்கிறது மனிதர்களோட செயல்பாடுகள். சோ மாசுபாட்டை குறைச்சு இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய முயற்சிகள்ல நாங்க ஈடுபடணும். அதோட விண்வெளியிலிருந்து வரக்கூடிய ஆபத்துக்களை கூட கண்காணிச்சு எதிர்கொள்றதுக்கு தயாரான தொழில்நுட்பங்களை உருவாக்கி கொள்ளணும். நாம் அனைவருமே ஒன்று சேர்ந்து பூமியை பாதுகாக்கணும். இல்லையெனில் நமது எதிர்காலம் கேள்விக்குறிதான்.